السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய உதவியால எமது ஃபிக்ஹுடைய தொடர் வகுப்பில் 3வது வகுப்பிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அந்த வகையில் எமது இந்த பாடத்தொடரை பொறுத்தவரை முகத்திமத்துல் இல்ம் என்ற இந்த பகுதிக்குள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற எமது பாடத்திலே ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய எமது பாடம் இதுவும் முகத்திமத்துல் இல்ம் என்ற இந்த பகுதிக்குள் ஃபிக்ஹ் என்ற இந்த கலை, அல் ஃபிக்ஹு ஷாஃபிஈ, இதுதான் எங்களுடைய மதுஹபாக இருக்கிறது. எனவே இந்த மதுஹபை தோற்றுவித்த இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இவர்களை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான கிதாபுகளிலே நாங்கள் இவர்கள் சம்பந்தமாக படித்திருப்போம். என்றாலும் ஒரு சில சுருக்கமான விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஏனைய பகுதிகளுக்கு நாங்கள் நுழைந்து கொள்ளுவோம். அந்த வகையில் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய பெயர் முஹம்மது பின் இத்ரீஸ். முஹம்மத் பின் இத்ரீஸ் என்பதுதான் அவருடைய பெயர். இவருடைய குனியத்தை பொறுத்தவரைக்கும் அபு அப்துல்லாஹ், அபு அப்துல்லாஹ், இதுதான் இவர்களுடைய குனியத்தாக இருக்கிறது. இந்த அபு அப்துல்லாஹ் என்பது அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான இமாம்களுடைய குனியத்தாக இருக்கிறது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய குனியத்தும் கூட அபு அப்துல்லாஹ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய குனியத்தும் கூட அபு அப்துல்லாஹ். ஏன், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய குனியத்தும் கூட அபு அப்துல்லாஹ். எனவே இந்த அபு அப்துல்லாஹ் என்பது இது ஏராளமான இமாம்களுடைய குனியத்தாக கருதப்படுகிறது. அதே போன்றுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய குனியத்தும் அபு அப்துல்லாஹ் என்பதுதான். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய குனியத் என்ன? உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக சொல்ல இல்லையே, அவர்களுடைய குனியத் என்ன? அவர்களுடைய குனியத்தை பொறுத்தவரைக்கும் அபு ஹனீஃபா என்பதுதான் அவருடைய குனியத். இவர் மஷ்ஹூரும் பி குனியத்தை, தன்னை குனியத்தை கொண்டு மஷ்ஹூரான ஒரு இமாம் தான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். எனவே அவருடைய பெயர் அன்-நுஅமான் பின் சாபித். அன்-நுஅமான் பின் சாபித், இதுதான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பெயர். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.
எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயர் முஹம்மத் பின் இத்ரீஸ். அவர்களுடைய குனியத்தை பொறுத்தவரைக்கும் அபு அப்துல்லா என்பது இவர்களுடைய குனியத். அதே போன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறந்தார்கள். ஹிஜ்ரி 150 பிறந்தார்கள். இதே வருடம்தான், இதே 150 தான் இமாம் அபு ஹனீஃபா, இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களும் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். அதே போன்றுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் 150 பிறந்து ஹிஜ்ரி 204 உலகை விட்டு பிரிந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த கால அளவை பொறுத்தவரைக்கும் சுமார் 54 வருட காலம் இவ்வுலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் 54 வருடங்கள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் 4 இமாம்கள், அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, மாலிக் ரஹிமஹுல்லா, ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இந்த 4 நபர்களையும் ஆக வயதில குறைந்த காலம் வாழ்ந்தவர் என்பவர் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள்தான். அவர்கள்தான் இந்த ஏனைய இமாம்களிலும் ஆக குறைந்த காலம் வாழ்ந்தவர். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஹிஜ்ரி 80 பிறந்து ஹிஜ்ரி 150 மறைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஆயுட்காலம் 70 வருடங்கள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் ஹிஜ்ரி 93 பிறந்து ஹிஜ்ரி 179 உலகை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். எனவே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்நாள் காலத்தை நாங்க கணக்கெடுத்து பார்த்தால் சுமார் 86 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆயுட்காலம் சுமார் 86 வருட காலம் இவ்வுலகில வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஹிஜ்ரி 164 பிறந்து ஹிஜ்ரி 241 மரணித்திருக்கிறார்கள். எனவே இவர்களை பொறுத்தவரைக்கும் 77 வருட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ஹிஜ்ரி 150 பிறந்து 204 மரணித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஆயுட்காலம் 54 வருடங்கள். ஏனைய இமாம்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆக குறைந்த காலம் வாழ்ந்தவர் இவர்தான். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் 70 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் 86 வருட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் 77 வருட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் வெறுமனே 54 வருடங்கள் இவ்வுலகில் வாழ்ந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய சம்பவத்தை, அவர்களுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் அவர்களுடைய நசபு சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாங்க பார்ப்போம். பார்த்ததுக்கு பின்னால இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய தர்ஜமாவை நாங்க பார்ப்போம். அந்த வகையில இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நசபை சேர்ந்தவர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள். இவர்களுடைய இந்த நசபை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்து மனாஃப் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையிலே இருந்து வரக்கூடிய அப்து மனாஃப், இந்த அப்து மனாஃப் என்பவரிடமிருந்துதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நசபும் பிரிந்து வருகிறது. அதே போன்றுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய நசபும் பிரிந்து வருகிறது. எங்களுக்கு தெரியும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நசபை பொறுத்த வரைக்கும் நாங்க அதுநான் வரைக்கும் சொல்லுவோம்.
எனவே அதுனானுடைய மகன் மஅத், மஅதுடைய மகன் நிசார், நிசாருடைய மகன் முதர், முதருடைய மகன் இல்யாஸ், இல்யாசுடைய மகன் முதுரிகா, முதுரிகாவுடைய மகன் ஹுசைமா, ஹுசைமாவுடைய மகன் கினானா, கினானாவுடைய மகன் நதுர், நதுருடைய மகன் மாலிக், மாலிக்குடைய மகன் ஃபிஹ்ர், ஃபிஹ்ருடைய மகன் காலிப், காலிபுடைய மகன் லுஐ, லுஐயுடைய மகன் கஅப், கஅபுடைய மகன் முர்ரா, முர்ராவுடைய மகன் ஹக்கீம், ஹக்கீமுடைய மகன் குசை. இந்த குசையுடைய மகன்தான் அப்து மனாஃப். இந்த குசையுடைய மகன்தான் அப்து மனாஃப். இந்த அப்து மனாஃப பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 பிள்ளைகள். அப்து மனாஃப பொறுத்த வரைக்கும் பிரதானமாக அவருக்கு 2 பிள்ளைகள். ஒன்று ஹாஷிம், அடுத்தது அப்துல் முத்தலிப். ஒன்று ஹாஷிம், அடுத்தது அப்துல் முத்தலிப். ஒன்று ஹாஷிம், அடுத்தது அப்துல் முத்தலிப். இந்த ஹாஷிமை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல்லா, அப்துல்லாஹ் என்பவருடைய மகன் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இதுதான் நபி அவர்களுடைய பரம்பரை. நபி அவர்களுடைய அந்த வம்சாவளியில வரக்கூடிய நபர்கள்ல 18வது நபர் தான் அப்து மனாஃப். இந்த அப்து மனாஃபை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரதானமான மகன்மார்கள், அதாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தையும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய வம்சத்தையும் இணைக்கக்கூடிய 2 மகன்மார்கள். அதுல ஒருத்தர் ஹாஷிம், அடுத்தவர் அப்துல் முத்தலிப். இந்த ஹாஷிம் இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய மகன்தான் அப்துல் முத்தலிப். எனவே அப்து மனாஃபுடைய மகன் ஹாஷிம், இவருடைய மகன் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிப் என்பவருடைய மகன் அப்துல்லா, இந்த அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அப்து மனாஃபுடைய அடுத்த மகன் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிபுடைய மகன் ஹாஷிம், அவருடைய மகன் ஹாஷிம். இந்த ஹாஷிமுடைய மகன் அப்து யசீத், இந்த அப்து யசீதுடைய மகன் உபைத், இந்த உபைதுடைய மகன் அஸ்ஸாயிப், இந்த சாயிபுடைய மகன் அஷ்ஷாஃபிஈ, சாயிப் அஷ்ஷாஃபிஈ. இவங்க 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் சஹாபாக்கள். ஷாஃபிஈயுடைய மகன் உஸ்மான், உஸ்மானுடைய மகன் அப்பாஸ், அப்பாஸுடைய மகன் இத்ரீஸ். இந்த இத்ரீஸுடைய மகன் தான் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, முஹம்மத் ரஹிமஹுல்லா, ஐ முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. இதுதான் நபி அவர்களுடைய வம்சமும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய வம்சமாக இருக்கிறது. இதுல வரக்கூடிய அஸ்ஸாயிப் என்பவரும் அதே போன்றுதான் அஷ்ஷாஃபிஈ. இவங்க 2 பேரும் இவர்கள் சஹாபாக்கள், இவர்கள் 2 பேரும் சஹாபாக்கள். இதுல வரக்கூடிய அஸ்ஸாயிப் பின் உபைத், இந்த அஸ்ஸாயிப் என்பவர் இவர் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பான ஒருத்தர். அதாவது தோற்றத்தில இவர் நபி அவர்களுடைய தோற்றத்தை கொண்டவர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை கொண்டவர்கள் 5 நபர்கள். ஒன்று அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு, அடுத்தது குஸம் பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஜஅஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, நான்காவது ஹஸன் பின் அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது அஸ்ஸாயிப் பின் உபைத். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார் அஸ்ஸாயிப் பின் உபைத் ரதியல்லாஹு அன்ஹு. எனவே இவர்களை பொறுத்த வரைக்கும்
இந்த 5 நபர்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோற்றத்தில் ஒப்பானவர்கள். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த வம்சத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால், அப்து மனாஃப் என்று சொல்லக்கூடிய இவர் ஊடாக நபி அவர்களுடைய பரம்பரையை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய பெயர் முஹம்மத் பின் இத்ரீஸ், அவர்களுடைய குனியத் அபு அப்துல்லா என்பதாக சொன்னோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் 2 மதுஹபை தோற்றுவித்தவர்கள். ஒன்று அல் மதுஹபுல் கதீம், இது இராக்கில் தோற்றுவித்தார்கள், இதற்கு அல் கவுலுல் கதீம் என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் அல் மதுஹபுல் ஜதீத், இது மிஸ்ர்ல தோற்றுவித்தார்கள், அல்லது அல் கவுலுல் ஜதீத் என்பதாக சொல்லுவோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கஸாவுல பிறந்தார்கள். பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய கஸாவுல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது யத்தீமாக பிறந்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு யத்தீமாக பிறந்தார்கள். அவர்களுடைய தந்தை மரணித்து விட்டார். பொதுவாக பல இமாம்கள் அவர்களுடைய தர்ஜமாக்களை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தந்தையை இழந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ இமாம்கள் அவர்களுடைய வளர்ப்பின் பின்னணியை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய்மார்களுடைய தியாகம் அங்கே உணர்த்தப்படுகிறது. தாய்மார்கள் அந்த இமாம்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பெண்களையும் நாங்க அவ்வாறான சூழ் நிலையில கொண்டு வர வேண்டும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களும் அனாதையாக யத்தீமாக வளர்ந்தவர்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கூட யத்தீமாகத்தான் இந்த உலகில தோன்றினார்கள். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் யத்தீமாக பிறந்தார்கள். கஸாவுல பலஸ்தீன்ல பிறந்தார்கள், யத்தீமாக பிறந்தார்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் குறைஷியுன் முத்தலிபியுன் என்று நாங்கள் சொல்லுவோம். இவர்களுடைய தாய் எதை விரும்பினாள் என்றால், தன்னுடைய மகன் தன்னுடைய கணவருடைய அந்த கோத்திரம் குறைஷி கோத்திரத்திலே அவர் வளர வேண்டும், அவர் மக்காவிலே தன்னுடைய வளர்வை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து, அவருடைய அறிவென்பது இது மக்காவிலே இது உருவாக வேண்டும் என்பதை அந்த தாய் உணர்கிறாள். எனவே கஸாவிலிருந்து மக்காவுக்கு என்ன செய்கிறாள், அந்த இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை அழைத்து வருகிறாள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவிலேயே தங்கி இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாய் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை மக்காவிற்கு அழைத்து வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு 2 வயது. சுப்ஹானல்லாஹ், 2 வயதுல ஒரு தாய் அந்த 2 வயது குழந்தைய, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை சீராக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்லொரு சூழல்ல என்ன செய்கிறாள், அந்த தாய் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை அழைத்து வருகிறார். வரலாற்றிலே பேசப்படுகிறது, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தது அந்த தாய். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாய் 2 வயதிலே என்ன செய்கிறார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய அந்த வளர்ச்சி தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்து முடிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய வயது 7 வயதை அடைந்ததும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குர்ஆனை பூர்த்தியாக மனனம் செய்து முடிக்கிறார்கள். அதே போன்றுதான் முஅத்தா மாலிக், அந்த காலம் மிக பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு கிதாப் முஅத்தா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாப். இந்த கிதாபை பொறுத்தவரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கிதாபை மனனம் செய்கிறார்கள். அவர்களுடைய வயது 10ஆக இருக்கக்கூடிய நிலையிலே என்ன செய்கிறார்கள், முழு முஅத்தாவையும் அவர்கள் மனனம் செய்து முடித்து விடுகிறார்கள். அதே போன்றுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவிலே இருந்து
ஷாருல் அரப், அரபிகளுடைய ஷாறுகளை எல்லாம் கற்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு ஃபசீஹாக ஆகும் வரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் லொகாவுல ஃபசீஹாக ஆகும் வரைக்கும் என்ன செய்கிறார்கள், அரபிகளுடைய அஷாறுகளை எல்லாம் கற்க ஆரம்பிக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு 16 வயது ஆன போது அவர்கள் இல்மை தேட வேண்டும் என்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். மக்காவில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இருக்கிறார்கள். தனது வயது 16ஆக ஆகக்கூடிய அந்த நேரத்திலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் நாடுகிறார்கள், இல்மை தேடி நான் புறப்பட வேண்டும். எனவே மதீனாவுக்கு இல்மை தேடி என்ன செய்கிறார்கள், செல்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவிற்கு இல்மை தேடி எத்தனையாவது வயதில், தன்னுடைய 16ஆவது வயதில் செல்கிறார்கள். பிரயாணம் என்பது இது இல்மை அடையும் விடயத்தில் மிகப்பெரிய ஒரு காரணிதான் பிரயாணம். எனவே பிரயாணம் இருக்க வேண்டும். சாஹிபு ஜுபத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யகுன் யஅலமு ذا فليسألي ومن لم يجد معلما فليرحلي. மல்லம் யகுன் யஅலம் ذا فليسألي, ஏதாவது ஒன்று அவருக்கு தெரியல் என்றால் ஃபல்யஸ்அலி, அவர் என்ன செய்யட்டும், கேட்டுக்கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். மல்லம் யகுன் யஅலம், அறியாதவர் ஃபல்யஸ்அலி, அவர் அறிந்தவரிடம் கேட்டுக்கொள்ளட்டும். வமல்லம் யஜித் முஅல்லிமன், அப்படி முஅல்லிமை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், முஅல்லிமை பெற்றுக்கொள்ளாதவர் ஃபல்யர்ஹலி, அவர் என்ன செய்து கொள்ளட்டும், பிரயாணம் செய்து கொள்ளட்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கூட ஒரு பைத்திலே சொல்லுகிறார்கள், தகர்ரப் அனில் அவுதானி ஃபி தலபில் உலா வசாஃபிர் ஃபஃபில் அஸ்ஃபாரி ஹம்சு ஃபவாயித். எனவே பிரயாணங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். பிரயாணங்கள் செய்வதன் மூலமாக ஏராளமான இல்முகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே இல்முக்காக பிரயாணத்தை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய 16ஆவது வயதிலே என்ன செய்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். எனவே மதீனாவுக்கு தன்னுடைய 16ஆவது வயதிலே வருகிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மாணவராக இருக்கிறார்கள். முஅத்தாவை மனனம் செய்கிறார்கள். இதனுடைய சம்பவம் பெரிய சம்பவம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை சிறுவராக நினைத்து அவரை சிறுமைப்படுத்தி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அங்கே உட்கார வைக்கிறார்கள். அதன் பிறகுதான் பார்க்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் முழு முஅத்தாவையும் மனனம் செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்ததும் பெரும் ஒரு அந்தஸ்தை கொடுத்து என்ன செய்கிறார்கள், அங்கே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை முன்னிடம் கொடுக்கிறார்கள். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் மதீனாவிலே மாணவராக இருக்கிறார்கள். முஅத்தாவை மனனம் செய்கிறார்கள். அதை மீட்டி என்ன செய்கிறார்கள், முஅத்தாவை சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வாறே கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் மதீனாவிலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் தங்கிவிடுகிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய எமது அடுத்த பாடத்தில் ஏனைய பகுதியை நாங்க பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.